டேஸ்ல அவர் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடைபெறப் போகிறது, நிறைவேறப் போகிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. இன்று அது நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை என்றாலும் அது நடந்தே தீரும். வாங்க வாங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறது. நன்றி அப்பா. நம்பர் ஒன், முதலாவதாக இதிலும் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீங்க இருக்கிற போஸ்டிங்கை விட அடுத்த ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலையும் இப்ப இருக்கிறது உங்களுக்கு திருப்திகரமா இல்லாம இருக்கலாம், இப்ப இருக்கிறத நீங்க ரொம்ப தவற கூட விட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ பார்த்தது ஒரு சின்ன அற்புதம் தான் மகளே. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது, நீங்க அதை ரொம்ப பெருசா நினைக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். நம்ம ரட்சிக்கப்பட்டதே ரொம்ப பெருசு, நம்ம இந்த கர்த்தரை தேடுறதே ரொம்ப பெருசு, நம்ம ஜீவனோட இருக்கிறதே ரொம்ப பெருசு. எவ்வளவு பெரிய பிரச்சனை இதெல்லாம் கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறாரு. அதை நினைக்க நினைக்க உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், இது இல்ல இதிலும் பெரிதானவைகளை. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த சர்ச் இல்ல, இந்த கிரவுட் இல்ல, இந்த ஊழியம் இல்ல, இதை விட ஒரு பெரிய மகிமை, இதை விட பெரிய ஊழியம், இதை விட பெரிய திருச்சபை, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போறாரு. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய சித்தமானால் அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை வைக்கும் போது நீங்க எப்படி வரணும்னா அடுத்த லெவல்ல தான் நீங்க வரணும். அடுத்த லெவல், அடுத்த ஒரு உயர்வு. நான் இப்படி நினைக்கவே இல்லை. திடீர்னு என் வாழ்க்கை இப்படி மாறும்னு நான் நினைக்கல. திடீர்னு என் வருமானம் இப்படி மாறும்னு நினைக்கல. திடீர்னு இப்படி ஒரு வீடு எனக்கு அமையும்னு நான் நினைக்கல. திடீர்னு நான் இப்படி ஒரு கார் வாங்குவேன்னு நான் நினைக்கல. திடீர்னு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும்னு நான் நினைக்கல. கர்த்தரே செய்தார். இதிலும் பெரிதானவைகளை சொல்லுங்க. கையை உயர்த்தி இந்த ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஏசப்பா. இதை நான் நம்புறேன் ஏசப்பா. எனக்கு திருப்தி இல்லாம தான் ஏசப்பா நான் இருக்கிறேன். இந்த காரியத்துல எனக்கு பெரிய திருப்தி இல்லை. நான் இந்த காரியத்துல நிறைய பேரிடத்துல கையேந்துற மாதிரி தான் இருக்குது. இந்த சூழ்நிலை எனக்கு போதும்னு நான் நினைக்கல. என்ன நீங்க கண்டிப்பா அடுத்த லெவல் என்னை கொண்டு போகணும். நான் அடுத்த லெவல் கண்டிப்பா போகணும். அடுத்த ஒரு உயர்வை நான் பார்க்கணும். அடுத்த ஒரு பிசினஸை நான் பார்க்கணும். என்னை தட்டி எழுப்புங்க. நீங்க என்ன அதற்கு நம்ப பண்ணுங்க. நான் இப்படியே இருந்துடக்கூடாது. நான் வளரணும். நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல